Hi guys, welcome to PC Tamilan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் வீடியோ. என்ன ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்னா கீபோர்டு வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸ்டக் ஆகி நின்றுது. ஹார்ட்வேர் ப்ராப்ளமாக இருந்தால் கீபோர்டு தான் சேஞ்ச் பண்ணணும். சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக இருந்தால் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு ஃபீச்சர் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளார போகலாம். கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீபோர்டு ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து சரி பண்ணுறதுக்காக 3 சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸுங்களை போய்க்குங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் S2 ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். விண்டோஸ் 11 இருந்துச்சுன்னா ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளார போய்க்குங்க. அதுக்குள்ளார போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே வந்து டிவைஸ்ன்ட்டு அந்த ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட், அதாவது நார்மலாக கீபோர்ட் ஒர்க் ஆகலை, நம்ம வந்து எமர்ஜென்சி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீபோர்டு கீழே வந்துடும். இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி நீங்கள் எதுவும் எமர்ஜென்சி டைப் பண்ணிக்கலாம். பார்க்க போகிறது என்னன்னா யூஸ் ஸ்டிக்கி கேஸ். இது வந்து எல்லாத்துக்குமே ஆஃபில் இருக்கும். மோஸ்ட்லி ஆனில் இருந்துச்சுன்னா கீபோர்டு வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. அதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்க. அப்புறமா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டர் கேஸையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும். இது ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டைம் ரீப்ரெஸ் பண்ணி அப்புறம் கீபோர்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் சொல்யூஷனை யூஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்து செகண்ட் சொல்யூஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டைப் வேர்ட் ரிசர்ச்சில் வந்து ரன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு ரன்னோட பாப்பப் விண்டோ உங்களுக்கு வந்துடும். அதில் நீங்கள் வந்து ரிஜிட் அப்படின்னு டைப் பண்ணணும். நான் வந்து மேலேயே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. எப்போ போல் எஸ்ஆர்னோ கேட்கும், அதில் எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதோட இன்டர்ஃபேஸ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெஹி லோக்கல் மிஷின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து சில ஃபோல்டர்ஸ் வரும். அந்த ஃபோல்டரில் நீங்கள் என்ன வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் அப்படிங்கிற கடைசி ஆப்ஷன் இருக்கும். அங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு நிறையா ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து கரண்ட் கண்ட்ரோல் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 6-7 ஃபோல்டர்ஸ் வரும். அதில் வந்து சர்வீஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதை ஜஸ்ட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபோல்டர்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே காட்டியிருப்பேன். அந்த ஸ்டெப்ஸ் படி நீங்கள் உள்ளார போங்க. அதில் பார்த்தீங்கன்னா i842 அப்படிங்கிற பிஆர்டி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டாகவே இருக்குது i8042 பிஆர்டி. அதை வந்து ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 2 ஃபோல்டர் இருக்கும். 2 ஃபோல்டர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த i8042 அதை வந்து டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு REG ஃபோல்டர் இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடிஃபை ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து மாடிஃபைங்கிற கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ டேட்டா வந்து உங்களுக்கு 3 இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வேல்யூ டேட்டா 1 அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீபோர்டை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கீபோர்டு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் தேர்ட் சொல்யூஷனை யூஸ் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற தேர்ட் சொல்யூஷன் என்னென்னா கீபோர்ட் வந்து அப்டேட் பண்ணுறது. நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு
இந்த சர்ச் செட்டிங்ஸில் டிவைஸ் மேனேஜர் டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் இருக்குது. அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிவைஸ் மேனேஜரோட பாப்அப் விண்டோ வந்துடும். அதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏரோ மாரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அட்டாச்மெண்ட் கீபோர்டு இருக்கும். நீங்கள் எக்ஸ்டர்னல் கீபோர்டு வச்சுருந்தீங்கன்னா அது கீழே வந்து ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் இதை வந்து டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட பாப்அப் விண்டோ வரும். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் ட்ரைவுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ ட்ரைவ் இதாகி அப்டேட் ஆகிடுச்சு. நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கைஸ் இந்த 3 சொல்யூஷனும் நீங்கள் கீபோர்டில் சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% ஒர்க் ஆகும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஃபீச்சர் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.